வெளிச்சத்தில் நடந்திடு, வார்த்தை வெளிச்சத்தில் நடந்திடு. பாவம் போக்கும் வெளிச்சம், சாபம் மாற்றும் வெளிச்சம், இருளை போக்கும் வெளிச்சம், வாழ்வை மாற்றும் வெளிச்சம், வெளிச்சத்தில் நடந்திடு. இந்த சாபத்துல இருந்து எனக்கு ஒரு விமோசனம் இல்லையாங்கிறது. அப்படி எல்லாம் சொல்லாதீங்கம்மா. இயேசு கிறிஸ்து பரலோகத்திலிருந்து இறங்கி வந்ததே உங்க சாபமும் என்னோட சாபமும் இந்த சாபமான சிலுவையில சுமக்கத்தாம வந்தாரு. உனக்கு இந்த பிசினஸ் வேண்டான்னு சொன்னேடா, கேட்டியாடா? எங்களை உயிரோட போஸ்டியாடா. அப்ப வந்து என்ன வாழ்க்கை இது? நான் ஏன் இப்படி இருக்கிறேன்? மலைகள் நிலை சாயினும் குன்றுகள் இடம் பெயரினும் உன் மீது நான் கொண்ட பேரன்போ நிலை சாயாது. உம்மை போல என்னை நேசிக்க இந்த பூமியில் யாருண்டு? உம்மை போல என்னை நேசிக்க இந்த உலகில் யாருண்டு? ஒரு கிறிஸ்தவர் பல வழிபாடில் பங்கெடுத்து இருந்தாலும் அவர் விவிலியத்தை படிக்கவில்லை என்றால் அவர் உண்மையான கிறிஸ்தவர் அல்ல. இயேசுவை அவர் இன்னும் அறியவில்லை. நம்ம ஒன்றை அறிந்து கொள்வோம். நம்ம வீட்டு பக்கத்தில் நமக்கு தெரிஞ்சவங்க எத்தனையோ பேர் ஆறுதல் இல்லாமல் வேதனையோடு கஷ்டத்தோடு கலக்கத்தோடு கூட இருக்காங்க. யார் அந்த இயேசுவை சொல்லுவார்கள்? யார் அவர்களுக்கு ஆறுதல் சொல்லுவார்கள்? வெளிச்சத்தில் நடந்திடு, வார்த்தை வெளிச்சத்தில் நடந்திடு. பாவம் போக்கும் வெளிச்சம், சாபம் மாற்றும் வெளிச்சம், இருளை போக்கும் வெளிச்சம்.